அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வு நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் அருஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் ராஜராணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு உலக நகர்வு நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இன்று நாம் சிரியா தொடர்பாக பார்ப்போம். சிரியாவில் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற 13 ஆண்டுகளுக்கு பின்னதாக அந்த நாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்ந்து அவர் இப்ப அரசியல் தஞ்சம் கோரியிருப்பது தொடர்பான விடயங்களை கடந்த நிகழ்ச்சியில் தந்திருந்தீர்கள். சிரியாவில் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்ன? சிரியாவின் நிலைமை மிகவும் ஒரு என்னென்று சொல்றது, மிகவும் ஒரு சிக்கலான நிலைமையாகத்தான் இருக்கின்றது. இதில் யாரை வீழ்த்தினார்கள் என்பதை இன்னும் ஒருவரும் அறிய முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்ப சிரியாவில் நீங்கள் பார்க்கலாம், இடம்பெற்ற இந்த திடீர் ஆட்சி மாற்றம் கிட்டத்தட்ட நீ பார்க்கலாம். நவம்பர் 27 ஆரம்பிக்கப்பட்டது. டிசம்பர் 7-8 அது முடிஞ்சு விட்டது. அப்ப இந்த ஆட்சி மாற்றத்தை இப்ப இவ்வளவு வேகமாக சிரிய அரசு வீழ்ந்தது இது உலகில் இது முதல் தடவை என்று இல்லை. ஏனென்று சொன்னால் 2021 ஆண்டு ஆப்கான் அரசு முன்பாக தான் விழுந்தது. கிட்டத்தட்ட 2001 20 வருடங்களாக அமெரிக்காவால் கட்டி வளர்க்கப்பட்ட அந்த அரசு மிகச்சில நாட்களில், சொற்ப நாட்களில் வீழ்ந்தது மட்டுமல்லாது பெருமளவானவர்கள் தப்பியோட வேண்டிய நிலை வந்திருந்தது. சிரியாவும் அதே ஒரு போரியல் உத்தி, ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்ததோ அதே ஒரு போரியல் உத்தியில் தான் சிரியாவும் வீழ்ந்திருந்தது. வீழ்ந்த பிற்பாடுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் எழும்பி இருக்கின்றன. உங்களுக்கு அது எவ்வாறு வீழ்ந்தது என்பது நாங்கள் போன தடவை பார்த்திருந்தோம். இது இப்போது ஏன் அது வீழ்ந்தது என்பதற்கான காரணமும் ஒன்றை பார்க்கலாம். அதாவது இப்ப ரஷ்யாவும் இறுதி நேரத்தில் அந்த அரசை தக்க வைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் சிரியாவின் நிலைமை வேறு. ரஷ்யாவை பொறுத்தவரையில் சிரிய போரை இன்னொரு நாளைக்கு அது ஒத்தி போட்டிருக்கின்றது. ஏனென்றால் தற்போது ரஷ்யாவுக்கு மிக பல வேலைகள் இருக்கின்றன வேற களமுனைகளில். எனவே சிரியாவை பொறுத்தவரையில் அவர்கள் வேண்டும் என்றுதான் செய்திருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கலாம். என்று சொன்னால் இப்ப துருக்கியின் வெளிவிவகார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது அந்த 8 அரசு வீழ்வதற்கு முன்னர் ரஷ்யா, ஈரான், துருக்கி, சிரியாவுக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது டோஹாவில. அப்ப அந்த பேச்சுவார்த்தையில துருக்கி ரஷ்யாவையும் ஈரானையும் ஏதோ ஒரு வழியில் கன்வின்ஸ் பண்ணியது இந்த தடவை அரசை காப்பாற்ற வேண்டாம் என்று சொல்லி. ரஷ்யாவும் ஈரானும் கூட அதற்கு ஒத்துக்கொண்டதாகவும் இருந்த போதும் அந்த அதிபரை மட்டும் காப்பாற்றுவதற்கு அவர்கள் முடிவெடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. இப்ப இந்த தரப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்துதான் இதனை செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. எல்லோரும் அந்த கூட்டத்தை யோசித்தார்கள், இது அசாட்டை காப்பாற்றுவதற்காக நடைபெற்ற கூட்டம் என்று. அப்படியானது அல்ல. இதில் பல விடயங்கள் இருக்கின்றன. சிரியா மீது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார தடைகள், சிரியாவின் உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வயல்களை கேடிஸ் படையினரின் ஆதரவுடன் அமெரிக்கா கைப்பற்றி இருந்தது. அதனால் எண்ணெய் வளமும் போயிருந்தது. லெப்போ பகுதி சிரியாவின் மிகவும் முக்கியமான இண்டஸ்ட்ரியல் மற்றது விவசாய இடம். அதுவும் மிக ஒரு 13 வருட உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டிருந்தது. இப்ப சிரியாவுடன் வர்த்தகம் செய்வதற்கு எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 90% மக்கள் அங்கு வறுமையில் தான் இருந்தார்கள். தலைநகரில் கூட 20 மணி நேர மின்சார தடை இருந்தது. இதற்கு நீங்கள் பார்க்கலாம். என்னென்றால் சிரியா எண்ணெய் வளம் செழித்த நாடு, ஆனால் அங்கு மின்சார தடை. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார கட்டணம் கூட 585% உயர்ந்திருந்தது. அப்ப அது 13 வருடம் நடந்த உள்நாட்டு போர்ல கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டனர். 1.4 மில்லியன் மக்கள் வெளியேறினர். தற்போதைய சிரியாவின் சனத்தொகை கூட 20 மில்லியன் தான்.
இந்த இந்த பொருளாதார நெருக்கடியில சிக்கிய சிரியாண்ட படையினருக்கான மாத சம்பளம் கூட $7 தான். ஒரு ஜெனரல் தர அதிகாரி வந்து $40 தான் எடுத்திருந்தார். ஆனால் இந்த HTS அமைப்பின் ஆயுததாரிகளுக்கு $2000 மாதம் வழங்கப்பட்டதாக சம்பளம் வழங்கப்பட்டது. அப்ப இந்த நிலைதான் சிரியாவின் 1,70,000 இராணுவத்தினரும் இறுதி நேரத்தில் கைவிட வேண்டிய நிலை. இதுவரையில் நடந்த விடயத்தை நீங்கள் கூறினீர்கள். இங்கிருந்து எவ்வாறு சிரியா என்ன விதமான ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், யார் இதன் பின்னணியில் இருக்க போகிறார்? அதுதான் பிரச்சனை. என்று சொன்னால் இப்போ அவசரமாக அந்தோடி பிளிங்கன் அமெரிக்காவின் வெளிவார அமைச்சர் துருக்கிக்கு சென்றிருக்கிறார். அதே சமயம் அமெரிக்காவின் ஜெனரல் வந்து கேர்டிஸ் படையினரின் பகுதிக்கு அவசரமாக சென்றிருக்கின்றார். கேர்டிஸ் படையினருக்கும் HTS படையினருக்கும் இடையிலான மோதல்களும் ஆரம்பித்திருக்கின்றன. இப்ப சிரியாவை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தானை போன்றது அல்ல அந்த நிலைமை. ஏனென்றால் சிரியா வந்து மிக சிக்கலான இனப்பிரிவுகளை கொண்ட ஒரு தேசம். அதாவது அந்த இனப்பிரிவுகளுக்கு இடையில் பல நாட்களாக முருகல் நிலைகளும் உள்ளன. இப்ப SNA என்ற அமைப்பு இருக்கின்றது, சிரிய தேசிய இராணுவம். அடுத்தது HTS என்று அமைப்பு இருக்கின்றது. இவர்கள் இலி பகுதியை தளமாக கொண்டவர்கள். இப்போது டமாகஸ் பகுதியையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். அடுத்து வடகிழக்கு மற்றது அலவரைஸ் கடற்பகுதிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமெரிக்காவின் ஆதரவுடன் இயங்கும் கேர்டிஸ் படையினர் அங்கு பலமாக இருக்கின்றனர். ரூஸ் என்ற அமைப்பினர் வந்து தெற்கில் இருக்கின்றனர். அவர்கள் இஸ்ரேலின் ஆதரவுடன் இருக்கின்றனர். அமெரிக்காவின் ஆதரவுடன் இயங்கும் அல்லது ஈராக்குடன் ஆதரவுடன் இயங்கும் பல அமைப்புகளும் அங்கு இருக்கின்றன. ஈரானுடன் ஆதரவு இயங்கும் பல அமைப்புகளும் இருக்கின்றன. அதாவது அது மட்டுமல்லாது பாலவன பகுதிகளில் IS என்ற அமைப்பும் தற்போதும் இயங்கி வருகிறது. அதாவது கேர்னல் கடாபியின் வீழ்ச்சியை தொடர்ந்து அதாவது லிபியாவை எவ்வாறு அவர்களால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்தால் அங்கு ஒரு நிலையான அரசை ஏற்படுத்த முடியாது. தற்போது அந்த நாடு பிரிவடைந்து ஒவ்வொரு பிரதேசங்களையும் ஒவ்வொரு போலோட்ஸ் என்று சொல்றது ஒவ்வொரு கட்டளை தளபதிகள் அதனை அந்த பிரதேசங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போலவே சிரியாவின் நிலைமையும் மாறப்போகிறதாகத்தான் தெரிகிறது. இந்த நிலைமை வந்து பல நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் என்று சொன்னால் இது ஸ்பில் ஓவர் என்று சொல்றது. இந்த சமர் வந்து அடுத்ததாக ஈராக்காக இருக்கலாம், அங்கால அடுத்த எகிப்தாக இருக்கலாம், அல்ல ஜோர்டானாக இருக்கலாம், எல்லா நாடுகளுக்கும் பரவலாம் என்பது மட்டுமல்லாது அங்கிருந்து தீவிரவாதிகள் அல்லது மேற்குலகம் கூறுவது போல பயங்கரவாதிகள் எல்லாத்தையும் உற்பத்தி செய்யலாம் என்று கூறப்படுகின்றது. இப்ப பிரான்ஸ் கூறியிருக்கின்றது தற்போதைய சிறிய நிர்வாகத்துக்கு தாங்கள் ஆதரவு கொடுக்க போவதில்லை என்று. அதே போல ரஷ்யாவும் வந்து இப்போது அந்த சிரியாவுக்கு இலவசமாக வழங்குகின்ற தானிய உற்பத்தியை கூட ரஷ்யா நிறுத்தி இருக்கின்றது. அங்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமர் முடிந்த பிற்பாடு இஸ்ரேல் வந்து படைத்தளங்களை அளித்திருக்கின்றது. உலகிலேயே 35வது மிகப்பெரிய படை அமைப்பை கொண்டது படை கட்டமைப்பு. பெரும் இராணுவ கடற்படை கப்பல்கள் வான்படை விமானங்களை அளிக்கின்றார்கள். அவர்கள் ஒரு புறம் அங்கு அளிக்க யார் இனம் தெரியாத நபர்கள் அங்கு இருக்கின்ற இண்டஸ்ட்ரீஸ், இப்ப பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படியானவற்றை கொளுத்தி விடுகிறார்கள். அப்ப முற்று முழுதாக அடைக்க போகிறார்கள். இப்ப முற்று முழுதாக அங்கு பொருளாதாரம் விழுந்தால் அந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஐரோப்பா நாடுகளை நோக்கி இடம்பெயர்வார்கள். எனவேதான் அவசரமாக ஐரோப்பிய நாடுகள் அவர்களின் விசா அதாவது அசைலம் அப்ளிகேஷனை மூடி சுவிட்சர்லாந்து இருக்கு, நோர்வே அறிவித்திருக்கிறது, பிரித்தானியா அறிவித்திருக்கிறது, ஜெர்மன், பிரான்ஸ் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவசரமாக முன்னர் வாங்க கூப்பிட்டவர்கள் இப்போது அவசரமாக மூடுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்படுத்த போகிறார்கள். இது எல்லாவற்றையும் யாரோ திட்டமிட்டு மிக சிறப்பாக இப்ப உங்களுக்கு பார்க்கலாம் லிபியா. இப்ப இங்கு வருகின்ற பெருமளவான குடியேற்றவாசிகள் லிபியா தான் ஒரு டிரான்சிட் பாயிண்டாக இருக்கின்றது. லிபியாவுக்கு கூடாக வருகிறார்கள் என்றுதான் இவர்கள் பெருமளவில் இந்த மேற்குலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அங்கு ஒவ்வொரு பிரதேசத்தையும் ஒவ்வொரு பகுதியினர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவர்களின் வருமானம் இந்த ஆட்களை கடத்துவது. அப்ப அதை தடுக்க முடியாத ஒரு நிலை. அதில் சிரியாவும் இணைந்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்க போகின்றது. இப்ப நீங்கள் கேட்டது போல எதிர்காலத்தை இப்போது யாரும் கூற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்.
இது இப்ப நீங்கள் அரசியல் தஞ்சம் கோரி வெளிநாடுகள் இருப்பவர்கள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இருப்பவர்கள் தொடர்பாக கூறும் பொழுது, நீங்கள் கூறியது போல் ஜெர்மனியில் இருப்பவர்களை திருப்பி அனுப்பலாமா என்று கூட சிந்திப்பது போல் அவர்கள் பேசுகிறார்கள். ஏனென்றால் ஒரு தற்காலிகமாகத்தான் அந்த இடம் கொடுத்ததாக என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது எவ்வளவு சாத்தியம்? ஏனென்றால் நீங்கள் கூறுவது போல் அங்கிருந்து இன்னும் தொடர்ந்து வரப்போகிறார்கள், இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி. ஏனென்றால் அங்கே வாழ முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அங்கேயும் கூட இப்ப இந்த பிரிவினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ ஐரோப்பிய நாடுகள் ஒன்றாகவும், ரஷ்யா, சீனா என்னும் ஒன்றாகவும், ஈரான் என்னும் ஒன்றாக அப்படி ஒரு பிரிவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா அங்கு ஒரு சீரற்ற நிலை தானே தொடரப்போகிறது. ஏனென்றால் அங்கு யாரும் அங்கு ஒரு நிலையான ஆட்சி அமைக்க முடியாத நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப ஜொலானியை பொறுத்தவரையில், HTS அமைப்பின் தலைவரை பொறுத்தவரையில் அவராலும் சில பகுதிகளை மட்டும்தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். துருக்கியை பொறுத்தவரையில் கேர்டிஸ் படையினர் அந்த துருக்கி அங்கு தனி நாடு அமைப்பதை துருக்கி விரும்பவில்லை. எனவேதான் துருக்கி ரஷ்யாவுடனும் ஈரானுடனும் ஒரு டீலை போட்டிருந்தது. தாங்கள் அசாட்டை அகற்றிவிட்டு முதலில் இந்த கேர்டிஸ் படையினரை அகற்றுவதுதான் அவர்களின் திட்டம் போல் உள்ளது. எனவேதான் அமெரிக்கா அவசரமாக ஓடித்திருக்கின்றது அதனை தடுப்பதற்கு. ரஷ்யாவோ அல்லது ஈரானோ இதில் மௌனமாக இருப்பதற்குரிய காரணமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப ஏனென்று சொன்னால் அந்த நாடு மிகவும் பலமான நாடு. அந்த நாட்டின் எண்ணெய் வளத்தை ஒருவர், அதாவது பயங்கரவாதிகள் என்பவர்களை உருவாக்கி மேற்குலகம் அவர்களை கொண்டு ஒவ்வொரு நாட்டையும் சீரழிப்பதாகத்தான் இருக்கின்றது. அப்ப இது ஒரு கிளியரிங் ஆபரேஷன் போலதான் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் முழுக்க திருப்ப இந்த சிரியாவில் இருந்து எல்லா வெளிநாட்டு படையினரையும் அகற்றும் ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுது. அப்படி இருந்தாலும் கூட இப்ப ஈரானுக்கு என்ன விதமான நிலைமை இங்கே? ஈரான் சிரியாவை ஒரு தளமாக பயன்படுத்தி, உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய அதிகாரிகள் அங்கே வைத்து கொல்லப்பட்டது இஸ்ரேலால். அப்ப ஈரானுக்கு இது ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்ற, குறிப்பாக அந்த பிராந்தியத்திற்கு இந்த ஈரானுடைய ஆதிக்கம் குறைய போகின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஈரானை பொறுத்தவரையில் சிரியாவை தனது நட்பு நாடாக மாற்றுவதற்கான மிக பாரிய ஒரு முயற்சியை ஏற்படுத்தி இருந்தது. ஈரான் சிரியாவை மட்டுமில்லை, ஈராக்கிலும் லெபனானிலும் தான் தனது ஆளுமையை பதிப்பதற்கு கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், 2020ஆம் ஆண்டு ஈராக்கில் வைத்துத்தான் ஜெனரல் சொலாமனியை அமெரிக்காவின் உளவு விமானம் மூலம் படுகொலை செய்திருந்தார்கள். அதே போல இந்த வருடம் என்று நினைக்கிறேன், சிரியாவில் இருக்கின்ற தலைநகரத்தில் வைத்து ஈரான் ஜெனரல்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இது தொடர்பில் அந்த நிலைமை என்ன என்று சொன்னால், இப்ப சிரியாவை பொறுத்தவரையில் ஈரானுக்கு ஒன்றே முக்கியமானது, ஹிஸ்புல்லாக்களுக்கான விநியோக பாதைக்கு சிரியா முக்கியமானதாக இருந்தது. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்ப சிரியாவின் இலிப்பகுதியில் ஒரு அசாதாரணமான நடமாட்டங்கள் இடம்பெறுவதாகவும், ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இடம்பெறலாம் என்றும் ஈரான் மற்றும் ரஷ்யா கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் சிரியாவை எச்சரித்ததாக ஜெனரல் அமீர் ஹசன் நஸ்ரி தெரிவித்திருக்கிறார். அப்ப அதனை சிரியா அதிபர் புறந்தள்ளி இருக்கிறார். அது மட்டுமல்லாது இப்ப ஈரான் வழங்க இருந்த உடன்பாட்டையும், அதாவது அனுசரணையும் அல்லது உதவியையும் அவர் ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதுக்கு சிலர் காரணம் வைக்கிறார்கள். ஈரான் உதவிகளை ஏற்றால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. இப்ப மறுபலமாக பார்க்க போனால் அசாத் ஈரானை நம்பவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகின்றது. இப்ப 2015ஆம் ஆண்டு அவர்கள் வழங்கிய உதவியை தற்போது அவர் நிறுத்தியது என்னென்று சொன்னால், அங்கு ஒரு அரசியல், அதாவது அதிகார பரவலாக்களை கொண்டு அரசியல் சுமூக நிலையை ஏற்படுத்தி சிரியாவை ஒருங்கிணைப்பதற்கு அசாட் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அசாட்டை பொறுத்தவரையில் அவர் அரசியலுக்கு வருவதாக இல்லை. அவர் ஒரு வைத்தியத்துறையில் கல்வி கற்றவர். அவர் லண்டனுக்கு கல்வி கற்று லண்டன் பெண்ணை தான் திருமணமும் செய்தவர். அப்ப அவர் மேற்குலகத்துடன் தான் நல்ல உறவில் இருந்தவர். அவரின் தமையார் தான், அவர் மூத்த சகோதரர் தான் அரசியலுக்காக வளர்க்கப்பட்டவர். அவர் கார் விபத்தில் கொல்லப்பட்டதால் திடீரென்று, இப்ப உங்களுக்கு தெரியும், ராஜீவ்காந்தி, சஞ்சய் காந்தியின் மரணத்துக்கு பிறகு ராஜீவ்காந்தி போய் எப்படி இந்தியாவை மெஸ்அப் பண்ணினார் என்றது, அதே போன்ற ஒரு நிலைமையாகத்தான் இவர் அங்கு சென்றவர். அந்த நிலைமையில் அவரால் அந்த
பிராந்திய நாடுகளை ஒருங்கிணைக்க முடியாமல் போய்விட்டது. உதாரணமாக என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அவர் வைத்தியத்துறையை படித்தாரே தவிர ஜியோ பொலிட்டிக்ஸை படிக்கவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். உண்மைதான். இந்த பிராந்தியம் ஒரு சீரற்ற நிலையை எதிர்நோக்குகின்றது என்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஈராக், ஈரான், பலஸ்தீனியம், லெபனான், இவை எல்லாமே தொடர்ச்சியாக அங்கே போர் நிலைமைதான் சூழ்ந்து கொண்டே இருக்க போன்றது. எவ்வளவு காலத்துக்கு ஈடுபட போன்றதோ தெரியவில்லை. உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்து சிரியாவுடைய நிலைப்பாடு தொடர்பாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி.